கிஸ்துவார் கலவர பிரச்சனையை எழுப்பி பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. காஷ்மீர் மாநிலம் கிஸ்துவார் மாவட்டத்தில் இரு சமூகத்தினரிடையே நடந்த மத கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டது குறித்து நேரில் ஆய்வு நடத்தச் சென்ற ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி ஜம்மு விமான நிலையத்திலேயே மாநில போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். லோக்சபா கூடியதும் கிஸ்துவார் கலவர பிரச்சினை பற்றி விவாதிக்க வேண்டுமென பாரதிய ஜனதா உறுப்பினர் கீர்த்தி ஆசாத் வலியுறுத்தினார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். அதே சமயத்தில் தெலங்கானா தனி மாநிலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர எம்பிக்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். இன்னொரு புறம் கேரளாவில் நடந்த சோலார் ஊழலை கண்டித்து இடதுசாரிகள் கோஷங்களை முழங்கினர். இதனால் எழுந்த கூச்சல் குழப்பத்தால் லோக்சபா முதலில் 12 மணி வரைக்கும் பிறகு 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் கிஸ்துவார் பிரச்சினை காரணமாக கடும் அமளி ஏற்பட்டது. கிஸ்துவார் கலவரத்தை மாநில அரசே தூண்டிவிட்டுள்ளதாகவும் உண்மைகளை மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி சாடினார். கிஸ்துவார் வன்முறை ஒரு தரப்பை குறிவைத்து தூண்டப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக ஒருவரை கூட மாநில போலீசார் கைது செய்யாதது ஏன் என்றும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதனிடையே தெலங்கானா விவகாரம் மற்றும் சோலார் ஊழல் உள்ளிட்ட பிரச்சினைகளும் எழுப்பப்பட்டதால் ராஜ்யசபாவில் அமைதியற்ற சூழல் நிலவியதால் முதலில் 15 நிமிடத்துக்கும் பிறகு பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு மீண்டும் ராஜ்யசபா கூடிய போதும் அமளி நீடித்ததால் சபை மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டது.